ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். பேசியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. லாஸ்ட் 1 வீக்காக எந்த வீடியோஸுமே போடலை. ஹஸ்பண்ட் வீட்டு சைடு ஒரு கண்டோலன்ஸ் ஆகிடுச்சு. ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட் பர்சன். திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் எதிர்பார்க்காத இழப்பு. கடவுளோட சித்தம் அதுதான் நினைக்கிறேன். என் லைஃப்பில் நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு இழப்பு அப்படின்னா என்னோடய பாட்டி, அதாவது அப்பாவோட அம்மா. லாஸ்ட் 1 மந்த்தாக தான் அவங்கள பார்த்துக்கிட்டேன், அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க, இந்த ஜென்மத்தில் அந்த ஃபேஸை நம்ம திருப்பி பார்க்க முடியாது அப்படிங்கிறப்ப தான் லேட்டாக ஒரு விஷயத்த ரிக்ரெட் பண்ணேன். இன்னும் கொஞ்ச நாள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்டெல்லாம் ரொம்பவே உடஞ்சி போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு சில நேரத்தில் பீப்புள் நம்ம கூட லைவில் இருக்கும் போதே நம்ம அவங்கள வேல்யூ பண்ண கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ பேக் டு நார்மல் ரொட்டீன். இது டியூஸ்டே மார்னிங்க்கு சப்பாத்தியும் அப்புறம் சோயா சங்க் இருக்கு இல்லையா, அதில் கீமா மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மண்டையில் இருந்த கொண்டையம் மறந்த மாதிரி வெங்காயம் எடுத்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் பாஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ப்ளே பட்டன் அமுக்க மறந்துட்டேன். அதனால் எதுவுமே ரெக்கார்ட் ஆகவே இல்லை. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. இதுக்காகவே ஒரு நாள் கண்டிப்பாக இதை நான் போஸ்ட் பண்ணியே தீருவேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இண்டிவிஜுவலாக டெக்ஸ்ட் பண்ணி ஏன் வீடியோஸ் எதுவுமே போடுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கேட்குறப்போ நம்மளை பார்க்கவும் 4 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு இடையில் நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வெல்கம் டு பிரியா சுராஸ் ஹட். டாட்டா.